الله الرحمن الرحيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم حاج فقدم المدينة بشر كثير فخرجنا معه حتى أتينا ذو الحليفة. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் ஒரு ஹதீஸ் ஒன்று பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவின் போது அவருடைய பயணம் தொடர்பாக, அவருடைய அமல்கள் தொடர்பான ஹதீஸை ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 9 ஆண்டுகள் தங்கியிருந்த சமயம் ஹஜ் செய்யல. ஹஜ்ஜினுடைய அழைப்பு வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு அறிவிப்பு செய்து ஏராளமான மக்கள் மதீனாவில் ஒன்று கூடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சேர்ந்து துல் ஹுலைஃபாவுக்கு வந்த சமயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவிக்கு பிரசவம் ஏற்பட்டது. அவங்க பிரசவத்தின் சம்பந்தமாக என்ன செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து இஹ்ராம் தரித்து கஅபத்துல்லாஹ்வுக்கு சென்ற தல்பியா ஓதிக்கொண்டு கஅபத்துல்லாஹ்விற்கு சென்று அந்த தவாஃபை நிறைவு செய்து மகாமை இப்ராஹிம்க்கு சென்று 2 ரக்அத்துகள் தொழுதார்கள். அதில் குல் ஹுவல்லாஹு சூராவையும் குல் யா அய்யுல் காஃபிரூன் சூராவையும் ஓதினார்கள் என்பது வரையும் நேற்றைய தினம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாமை இப்ராஹிமின் 2 ரக்அத் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை நோக்கி சென்று இஸ்திலாம் கையை தொட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு முத்தம் பெற்றுக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தவாஃபை முடித்து 2 ரக்அத் தொழுது முடிச்ச பிறகு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை இஸ்திலாம் செய்துவிட்டு சும்மா ஹரஜ மினல் பாபி இல ஸஃபா, ஸஃபாவுடைய வாசலின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியானார்கள். ஃபலம்மா தனா மின ஸஃபா, ஸஃபாவை நெருங்கியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற அந்த குர்ஆனுடைய வசனம் எந்த ஸஃபா எந்த மர்வாவை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னானோ அந்த ஸஃபாவை நோக்கி சென்று அந்த ஸஃபாவில் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார். இன்ன ஸஃபா, நிச்சயமாக ஸஃபா என்ற மலை குன்றும், வல் மர்வா, மர்வா என்ற மலை குன்றும் மின் ஷஆயிரில்லாஹ் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளது என்று குர்ஆன் சொல்லி காட்டும் அல்லவா. அந்த வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபாவில் நின்று ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்திருக்கிறானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்திருக்கிறான்? குர்ஆனுடைய வசனத்துல இன்ன ஸஃபா அப்படின்னு சொல்லி மர்வாவை விட ஸஃபாவை முற்படுத்தி சொன்னதுனால நான் என்னுடைய சஅயை எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்?
சஃபாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று அல்லாஹ் ஆரம்பித்ததை போலே என்னுடைய சஃபையும் சஃபாவிலிருந்து ஆரம்பிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஃபபதஅ பிஸ்ஸஃபா, சஃபாவிலிருந்து தன்னுடைய சஹீஹ் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபாவில் நின்று கொண்டு கிப்லாவை முன்னோக்கி ரஅல் பைத ஃபஸ்தக்பலல் கிப்லத, சஃபாவில் நின்று கொண்டு கிப்லாவை முன்னோக்கி கஅபத்துல்லாவை முன்னோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்து கொண்டாங்க. ஃபவஹதல்லாஹு வ கப்பரஹு, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்திய நிலையில், ஏகத்துவத்தை பொழிந்த நிலையில், அல்லாஹ்வை பொறுமைப்படுத்திய நிலையில், அல்லாஹ்வை தக்பீர் சொல்ந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை, வலகுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கு சொந்தம், வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லா வஸ்துக்கள் மீதும் சக்தி வாய்ந்தவன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், அன்ஜஸ வஅதா, அவன் வாக்குறுதியை நிறைவேற்றினான், அன்ஜஸ வஅதா, அவன் வாக்குறுதியை நிறைவேற்றினான், வனஸர அப்தா, தன்னுடைய அடியாருக்கு உதவியை செய்தான், வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, தனியாக நின்று எதிரிகளை அவன் தோற்கடிக்க செய்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவம் முழக்கமான இந்த கலிமாக்களை தக்பீர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சும்ம தஆ, அதுக்கு ஒரு துஆ செய்து கொண்டாங்க. அதுக்கு பிறகு பைனதானிக மிஸ்லா, இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்ற கலிமாக்களை 2-3 தடவை ஓதிக்கொண்டு சும்ம நஸல, சஃபாவுடைய குன்றிலிருந்து கீழே இறங்குகிறாங்க. வமஷா இலல் மர்வா, மர்வாவை நோக்கி நடந்து செல்கிறார்கள். ஹத்தா இன்சபத் கதமாஹு ஃபி பத்னில் வாதி, சஃபா என்பது ஒரு உயரமான பகுதி, ஒரு சின்ன மலை குன்று, அதிலிருந்து கீழே இறங்குவது அது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குவை அவருடைய கால் பாதம் பட்ட சமயத்தில் சும்ம ஸஆ இதா ஸஅதனா, கொஞ்சம் வேகமாக குதிச்சு வேகமாக தொங்கோட்டம் போடுகிறார்கள். அந்த பள்ளத்தாக்கு நிறைவான பிறகு மஷா நடந்து சென்றாங்க. ஹத்தா அதல் மர்வா, மர்வா வரையும் நடந்து வந்தாங்க. ஃபஃஅல அலல் மர்வதி கமா ஃபஅல அல ஸஃபா, அதுக்கு பிறகு சஃபாவுக்கு, சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு போனாங்க, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வந்தாங்க. ஹத்தா இதா கான ஆகிர் தவாஃபின் அலல் மர்வா, தன்னுடைய அந்த சுற்றை, சஈனுடைய சுற்றை மர்வாவில் நிறைவு செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அந்த சஹாபாக்கள் எல்லாம் மர்வாவில் தன்னுடைய சஈயை நிறைவு செய்தாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவிலிருந்து கிளம்பி வந்து கஅபத்துல்லாவுக்கு கஅபத்துல்லாவில் தவாஃப் செய்துவிட்டு சஈயை நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடன் வந்தவர்களுக்கு சில உபதேசங்களை செய்தாங்க. அந்த உபதேசங்களை தொடர்ந்து அடுத்து அவருடைய ஹஜ்ஜினுடைய அமல்கள் ஆரம்பித்தது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைய தினம் பார்க்கலாம்.